ஹூண்டாய் கார்ஸ்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? கார்கோ ஷிப் பார்த்துருக்கீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிஸ் விலாக். இன்றைக்கி நம்ம சென்னை போர்ட்டில் இருக்கோம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா ஷிப்ஸும் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியோட ஷிப்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹுண்டாய் கார்ஸ் தான் இருக்கும். கிராண்ட் ஐட்டன், i20, குரெட்டா, வர்னா, அல்கசார்னு எல்லா ஹுண்டாய் கார்ஸ்லாம் இங்கேருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட்காக ரெடி ஆகுது. இந்த கப்பல் பேர் பார்த்திங்கன்னா க்ளோவிஸ் சோனிக். இந்த ஷிப் க்ளோவிஸ் சோனிக்கோட ஓனர் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் க்ளோவிஸ் தான். ஸோ அவங்களோட ஷிப்பில் தான் இவங்க அவங்க பிராண்ட் கார்ஸை ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஹுண்டாய் கார்ஸுமே ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து டேரெக்டாக இங்கே அவங்க பார்க் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கேருந்து ஷிப்பில் அவங்க பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கார் வேரியண்ட்க்கும் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற கார் வேரியண்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெறும் கிரெட்டா மட்டும்தான் இருக்குது. இவங்களுக்கு கிராண்ட் கிரெட்டான்னு சொல்லுவாங்க. டிசைன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஹுண்டாய் கார்ஸுமே ஷிப்ஸ்குள்ளே போய் அவங்க ரேம்ப் மூலயமா ஏற்றி அதை அவங்க அழகாக பார்க் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கப்பலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டு 8500 கார்ஸ் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி தாங்கும். அண்ட் இந்த கார்கோ ஷிப் இன்சைட்குள்ளே நம்மளை போக விடலை டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த அல்கசார் அண்ட் எல்லா ஹுண்டாய் கார்ஸ்லாம் லெஃப்ட் சைட் டிரைவர் சீட் தான் இருக்கும். இங்கே இருக்கிற அல்கசார் வேரியன்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே டாப் வேரியன்ட் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷிப் சென்னை போர்ட்லேருந்து வேரியஸ் மிடில் ஈஸ்ட் ஏரியாஸ், அதே மாதிரி ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த இடத்துக்குலாம் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா நம்ம ஹரிஸ் விலாக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.